தமிழர் மரபுல ஒரு பழமொழி இருக்கு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இதுக்கு என்ன பொருள் பார்த்தோமா, ஒரு மாடு நம்மளுக்கு மாடா உழைக்கணும்னா கம்பியை நல்லா பழுக்க காமிச்சு மாட்டோட பட்டக்ஸில் வச்சிட வேண்டியதான். அந்த மாடு தன் நிலையை மறந்து பிஹெச்டி படித்தவங்களோட புத்திசாலியா மாறிடும். ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு ஓட்டி அடிச்சுட்டு அதோட சம்பளத்தை கொண்டு நம்மள்ட்ட கொடுத்துரும். வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சமைச்சு நம்மளுக்கு கொடுத்து துணியை தோச்சு காய போட்டு மடிச்சு நம்மளுக்கு கொடுத்துரும். அந்த அளவுக்கு புத்திசாலியா மாறிடும். அதனால ஒரு மாட்டுக்கு சூடு வச்சிருவோம். அப்போ அதுக்கு ஏற்ற மாரி அது வேலை செய்யும்னு ஒரு தவறான கருத்து இருக்கு. இது வீட்டுக்குள்ள எப்படி பொருளா கொண்டு வருவாங்கன்னா, யாரோ நம்ம வீட்டில் சித்தப்பாவோ பெரியப்பாவோ வந்துட்டு நான் சொல்றதான் சொல்லிட்டேன், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுவாரு. அவர் யாருக்கு சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, எதுக்காக சொன்னாரு நம்ம புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கும். என்னமோ அந்த பழமொழியில நான் சொல்ற வாக்குக்கு தான் தெய்வ வாக்கா கருதுவாங்க. அதே நேரத்தில் ஒரு மாடா இருந்தா அதுக்கு ஒரு சுளிர்னு சூடு வச்சோன்னா எப்படி அது வேலை செய்யுதோ அதே மாரி நம்மளும் ஒரு சுளிர்னு ஒரு சூடு வச்சோம்னா எல்லாமே கரெக்டா வந்துரும்னு சொல்ற ஒரு கருத்துக்குள்ள அடங்கிடுவாங்க. எவ்வளவு மூடத்தனமா இருந்திருக்கும் பாருங்க. தமிழர் என்பது ஒரு பெரிய வரலாற்றை குறிக்கிற ஒரு விஷயம். ஆனா இப்படி ஒரு சின்ன அடக்கத்துக்குள்ள அடக்கி வைக்கும் போது நம்மளோட தாத்தன் பாட்டன் முப்பாட்டெல்லாம் இறக்குன கல்வி நம்மளுக்கு சேரலன்னு நினைச்சு நம்மளாம் நினைச்சு வருத்தப்படணும். ஏன்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்ற ஒரு பழமொழியே கிடையாது. உண்மையான பழமொழி பார்த்தோமா, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட பொருள் என்னன்னு பார்த்தோமா, முன்பு உள்ள காலத்துல நம்ம தாத்தன் பாட்டன் செய்யோன் இவங்களாம் மாடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. காளை மாடும் பசு மாடும். இந்த மாடு ஒன்று வாடகைக்கு விடுவாங்க, அல்லது இந்த மாடு கசத்துல வியாபாரத்துக்கு வித்துருவாங்க. அப்போ வியாபார சந்தைக்கு போகும்போது என் மாடு 20 கிலோ பால் கொடுக்கும்னு சொல்லிட்டு கருத்தும் சொல்லலாம். என் பசு மாடு என் காளை மாடு ஒரு 6 மணி நேரத்துக்கு நிக்காம வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வியாபாரத்துக்கும் சொல்லலாம். அந்த வியாபார நோக்கத்துல இருக்கிற விஷயம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மாட்டோட கால் தடத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. அதனால மாடுக்கு 4 கால் இருக்கு. அந்த 4 கால்ல ஏதோ ஒரு காலோட தடத்தை வச்சு பார்த்து அந்த மாடோட தரத்தை தெரிஞ்சிருவாங்க. இது வாங்குறவங்களுக்கு அவ்வளோ உன்னிப்பா தெரியும். ஒரு மாடோட கால் தடத்தை மண்ணுல பதிச்சு எடுத்த பிறகு அது என்ன வடிவத்தில் இருக்கோ இந்த மாடோட வயசு என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாடு எவ்வளோ நேரம் உழைக்கும்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாடுக்கு என்ன சீக்கு இருக்குன்னு கூட கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால்தான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடுன்னு சொன்னாங்க. ஒரு நல்ல மாட்டுக்கு அதோட சுவடை வச்சே தரத்தை பார்த்துடலான்னு. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்டா இருந்த நம்ம தாத்தன் பாட்டன் முப்பாட்டெல்லாம் இப்போ இருக்கிற சமுதாயத்தை இப்படி விட்டு வச்சு போயிருக்காங்களே, அதுலேருந்து ஒரு சின்ன அணுக்கள் கூட அதை எடுத்து நம்ம சேர்த்துக்கலன்னு சொல்லும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. காரணம், இதோட பொருளை தூக்கி நம்ம வாழ்க்கையில வச்சு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நம்ம லேக் ஆயிட்டோம்னு தெரியுது. நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடுனா நல்ல மனிதருக்கு ஒரு சொல்லு. அவன் சொல்ற ஒரு வார்த்தை அவனோட தரத்தை காட்டுது. மாடுக்கு எப்படி அதோட கால் பாதம் தரத்தை காட்டுதோ, அவன் சொல்ற ஒரு மனுஷன் தமிழனா இருந்தா அவன் சொல்ற வார்த்தையில அதுல எவ்வளவு தரம் இருக்குன்னு அதை நிர்ணயிக்கிறது அவனோட வார்த்தையிலே சொல்லிடுவாங்களாம். இதே மாதிரி மகாகவி பாரதியார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். தமிழ் எவ்வளவு உன்னதமான ஒரு விஷயம். தமிழ் 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 இங்க நிறைய பேர் பேசுறாங்களா. மகாகவியோட கதையில பார்த்தோமா, அவரு இன்னொருத்தரை திட்டுறதுக்கு கூட, அதாவது மகாத்மா காந்திக்கு லெட்டர் எழுதி போடும் போது அந்த லெட்டர்ல அவரை அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி கூட எழுதியிருக்கான். ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இன்னொருத்தரை நான் திட்டுறதுக்கு கூட என்னோட தாய்மொழியை நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஆங்கில மொழி கூட நான் யூஸ் பண்ணுவேன், ஆனா தாய்மொழி யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இங்க இருக்கிற காலம் எப்படி, நான் தமிழன்டான்னு சொல்லிட்டு பச்சை குத்த தெரிஞ்ச ஒருத்தனுக்கு ஒரு தாயோட பெண்குறியோ ஒரு தந்தையோட ஆண்குறியோ இதை வச்சு கேவலமா பேசுறது, ரொம்ப சந்தோஷமா பேசுறது. காரணம், அதெல்லாம் பேசினா அவர் பலசாலி, ஒரு ஒரு கேங்கு, ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஆளா கருதுறாரு. இந்த மாரி பேசிட்டு இந்த வம்சத்துல பிறந்து இந்த மாரி பேசிட்டு வாழ்ந்தா நீங்க தமிழர்னு எந்த இடத்துல அடையாளப்படுத்துறது? இன்னொரு தமிழன் கிட்ட தான் தமிழ் மொழியை வளர்க்க முடியும், பேச முடியும், பேச முடியும். இந்த ஒரு விஷயத்த ஷேரிங் மெத்தட்ல இருக்கும் போது நீங்க ஒரு தகாத வார்த்தையில பேசும்போது, அதாவது அறிவில்லாத ஒரு சிந்தனையோட பேசும்போது, தமிழை கொச்சப்படுத்தும் போது இது எந்த அளவுக்கு உங்களை தராதரத்தை இறக்கி காட்டுதுன்னு தெரியுமா? நீங்க நினைச்சுக்கிறீங்க, ஓகே நான் இப்படிலாம் இருக்கேன், இவ்வளவு மோதிரம் போட்டிருக்கேன், நான் கெட்ட வார்த்தை பயங்கரமா தெறிக்க விடுங்களா,
தெரிக்க பேசுவோம்டா, லைஃப்ல யார்கிட்ட எல்லாத்தையும் மசோவ பண்ணுவேன்டா. காரணம் நான் தமிழன். எப்படி உங்க தாத்தா பாட்டெல்லாம் இதே விஷயத்தை தான் உங்களுக்கு இறக்கி கொடுத்தாங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வார்த்தையில தான் ஒரு தரம் இருக்கு. ஒரு வார்த்தையில இருக்கிற தரத்தை ஒரே ஒரு வார்த்தையில உங்களை நிர்ணயிச்சிடலாம். நீ யாரு, நீ என்ன மாரி ஆளு, நீ என்ன மாரி குளங்காரன், நீ என்ன மாரி கேட்டகரிக்காரன், நீ என்ன மாரி சிந்தனை உடையவன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு எண்ணத்துல போறது, அதாவது தமிழ் என்ற ஒரு எண்ணம், நல்ல எண்ணம், ஆதி எண்ணம் எல்லாம் சொல்ற நீங்க அதோட மரபை நீங்க பேணி காக்கவே இல்லை, நீங்க பாதுகாக்கவே இல்லை. நீங்க அப்படியே கை விட்டுட்டீங்க. காரணம் என்னன்னா, நான் தமிழன், நான் என்ன வேணா செய்ய முடியும், நான் ஆதிக்குடி, நான் எப்படி வேணா பேசுவேன், நான் குடியை போட்டுட்டு பேசுவேன், கொச்ச வார்த்தையில பேசுவேன், லைஃப்ல யாரு இருக்கான்னு தெரியாது, அந்த மவன் இந்த மவன் எல்லாமே பேசுவேன். காரணம் நான் தமிழன், எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு. கொஞ்சமாச்சும் மூளையோட பேசுறீங்களா தான் தெரியல, கொஞ்சமாச்சும் அறிவோட பேசுறீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல சேர்றதோட தமிழ் நான் அப்படிதான் வளர்க்குறேன் அப்படி சொல்றத ஒரு தமிழ் பள்ளிக்கு ஒரு கான்டெஸ்ட் நடத்தும் போது அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொண்டுட்டு போயிடலாம். ஒரு தமிழ் பள்ளியை அவங்களோட மாணவர் கொண்டு இந்த மாணவர் முழக்கம் சொல்ற இந்த போட்டிகள்லாம் நீங்க ஸ்பான்சர் பண்ணிட்டு போயிடலாம். உங்க ஏரியாலே, உங்க எல்லைக்குள்ளே, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இந்த விஷயத்தை நீங்க நடத்தலாம். ஆனா அதுக்கு முன் வரீங்களா கேட்டோமா, அது கிடையாது. நான் தமிழனா இருப்பேன், நான் கொச்ச வார்த்தையில பேசுவேன் அப்படின்னு சொல்றீங்க. மகாகவி சொன்ன ஒரே வார்த்தை அதுதான். ஒருத்தனை திட்டுறதா இருந்தா நான் தாய்மொழியில திட்ட மாட்டேன். ஏன்னா என் தாய்மொழியை திட்டுறது என் தாய் என்னை திட்டுற மாதிரி. தமிழ்ல கெட்ட வார்த்தையே என்று ஒரு வார்த்தையே கிடையாது. இது பெரிய விஷயம். கெட்ட வார்த்தை என்ற ஒரு வார்த்தையே தமிழ்ல கிடையாது. ஆனா தமிழ்ல கொச்சைப்படுத்தி வார்த்தைகளை செய்ய முடியும். ஒரு வார்த்தையை வச்சு அசிங்கப்படுத்தி ஒருத்தனை அசிங்கப்படுத்த முடியும், ஒருத்தனை கீழே இறக்கி பேச முடியும், ஒருத்தனை மட்டம் தட்ட முடியும், ஒருத்தனை நெகட்டிவிட்டிக்குள்ள தள்ள முடியும், ஒருத்தனை அடியோடு அழிக்க முடியும், ஒருத்தனை சாபம் விட்ட கூட சாவடிக்க முடியும். அந்த அளவுக்கு தமிழுக்கு உண்டான பவர் இருக்கு. ஆனா அந்த வார்த்தையை வச்சு நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, வெற்றி அடைங்க, முயற்சி பண்ணுங்க, மேலுக்கு வாங்க, உறுதுணையா இருங்க, கை விட்டுறாதீங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் கெட்டதுக்கு துணை போகாதுன்னு சொல்ற ஒரு பாசிட்டிவான வேர்டை தமிழ்ல வச்சு எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தனக்கு தானே யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தை பிறருக்கு எப்படி யூஸ் ஆகும்? என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்ணாடி பார்த்துட்டு நீ நல்லவன்டா, நீ நல்ல விஷயத்த செய்யற, நீ நல்லதுக்கு நான் துணை போற, எல்லா விஷயமும் உனக்கு நல்லதே நடக்கும்னு உங்களுக்கு நீங்க சொன்னா மட்டும்தான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள புழங்கும். ஆனா நீங்க எடுத்ததுக்கு உங்க பிள்ளைங்களையும் அப்படிதான் திட்டுறீங்க, உங்க பெற்றோர்களையும் அப்படிதான் திட்டுறீங்க, போற வரவங்களும் அப்படிதான் திட்டுறீங்க. கணக்கு என்னன்னா, நான் பவரா இருக்கேன், நான் இப்படி சொல்றதுனால நான் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் மேனா தெரிவேன், யாரும் என்கிட்ட நெருங்க மாட்டாங்க. எஸ், சாவர நேரத்தில் கூட யாரும் உங்ககிட்ட நெருங்க மாட்டாங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கு வந்துட்டுமா நெகட்டிவிட்டிக்கு என் கூட வந்துருவேன்னு, இல்ல நீ உன்னோட ஆத்மா என் கூட வந்துருச்சுன்னா நீயே ஒரு வீணா போனவன். இந்த சமுதாயத்துல இவ்வளோ கொச்சத்தனமா பேசி கொச்ச வார்த்தையில வாழ்ற நீ எப்படி ஒருத்தர் நல்லவனா இருக்க போற? எப்படி நீ சிவனை போய் அடைய போற? எப்படி ஒரு சிவஞானத்தை போய் அடைய போற? எப்படி சொர்க்கத்துக்கு போய் அடைய போற சொல்ற? இங்க சாமி கும்பிடுறோம் அப்படி யோசிக்க ஆரம்பிப்பான். அதனால டெய்லி வார்த்தையிலேருந்து உங்களோட கொச்ச வார்த்தைகளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பாருங்களேன். நீங்க தமிழன் சொல்றதுக்கு நெஞ்சில் அடிச்சுக்கிறது என்ன, தலையிலே அடிச்சுக்கலாம், மார்த்தட்டி சொல்லிக்கலாம். ஏன்னா நான் இந்த மாதிரி வார்த்தைகளை கொச்ச பண்ண மாட்டேன்னு. நன்றி.